ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை பொறுத்தவரையில ஒன்றும் இல்லை, இட் இஸ் அன் ஆர்குமெண்ட், ஓகேவா, தட் ப்ரிசீடட் பை அன் ஐடென்டிஃபையர். ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிஃபையரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட் தான், சரியா? ஸோ அதே சேம் டைம் இட் டஸ் நாட் ரிலே ஆன் ஆர்டர், ஓகேவா? இது எப்படின்னா, இந்த போன எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் வச்சு நான் சிம்பிளா சொல்றேன். தென் ஃபர்தரா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம் ஃபார் கிளாரிஃபிகேஷன், சரியா? சரி, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி என்ன பண்ணியிருப்போம், இங்கே உள்ள வேல்யூக்கு பதிலாக இங்கே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இங்கே உள்ள டிஃபால்ட் வேல்யூவை நம்ம ஜஸ்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு இப்போ 100ங்கிறது ஃப்ரூட்டோட ப்ரைஸ்ன்னு தெரியும். டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஒரு 20 கொடுத்துப்போம். அண்ட் டேக்ஸ் ஆஸ் யூஸ்வல் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். ஸோ இந்த ஃபார்முலா புரியல அப்படின்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதில் போயிட்டு பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தென் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே வந்தால் இன்னுமே ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்மள்ட்ட நார்மலான ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் அதனுடைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கீவேர்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கணும், ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, இந்த டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அதே சேம் நேம் டிஸ்கவுண்ட், ஓகேவா? டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணிட்டேன், சரியா? சரி, அதே சமயம் இப்போ இங்க டேக்ஸ் இருக்கா, டேக்ஸுக்குமே ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துருவோம், ஓகேவா? இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்ல நம்ம டைரக்டா நம்ம வேல்யூஸை வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆயிடுது. அதே அங்க கொடுக்க வேண்டிய வேல்யூஸை கொண்டு வந்து இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு கீவேர்டை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஆயிடுது. இங்க நம்ம கொடுக்கக்கூடிய கீவேர்டு வந்து ஆல்ரெடி இங்க வந்து பேராமீட்டரா இருக்கணும், அதுதான் வந்து மஸ்ட் கண்டிஷன், சரியா? சரி, நான் இதை அப்படியே ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். எஸ், நமக்கு அவுட்புட் வந்து 90 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. சரி, இப்போ வந்து இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இட் டு நாட் ரிலே ஆன் ஆர்டர் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து ரிலே பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டை ஜஸ்ட் வி கேன் ரிமூவ் அண்ட் ஆட் இட் அட் லாஸ்ட், ஓகேவா? இப்போ நான் லாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த டிஸ்கவுண்ட் நான் இங்க லாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன், டேக்ஸ் இங்க முன்னாடி வச்சுட்டேன். ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள்ல